ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அது பாண்டிச்சேரியை டார்கெட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தால் கூட கட்சியை வந்து பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறாரு. கடந்த ஒரு வருடமாக பாண்டிச்சேரியிலேயே போய் செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகி நிறைய அங்கே மக்கள் நலத்திட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த கோஸ்டல் ஏரியா ஃபிஷர்மேன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிறையா சோசியல் சர்வீஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு. அவருக்கான ஓரளவுக்கு செல்வாக்கும் அங்கே கூடுது. ஒரு வருஷத்தில் தன்னை வந்து உருவாக்கிட்டு அங்கே கட்சி அங்கே தொடங்கணும் முடிவு பண்ணுறாரு. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ், என் ரங்கசாமி காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கார். இப்போயும் முதலமைச்சராக இருக்கார். அப்புறம் காங்கிரஸ், திமுக, பிசிக அந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை தவிர இவர் ஒரு புதிய கட்சியாக அங்கே போய் ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாட்டில் விஜய் ஆரம்பித்தாரோ தாண்டி தமிழக வெற்றி கழகம் மாதிரி அவர் அங்கே போய் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான வரவேற்பும் இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், சிறுபான்மையர் மத்தியில், மீனவர்கள் மத்தியில் இவருக்கான ஒரு வரவேற்பு இருக்குது. வரவேற்பு இருக்கிறவரை இவர் நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய 25 தொகுதியிலையுமே போட்டி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கூப்பிட்றாங்க. அவரை கூட்டணிக்கு வந்துடுங்க, உங்களை வந்து பாண்டிச்சேரியில் டெபுட்டி சிஎம் ஆக்கிறோம், அமைச்சர் ஆக்கிறோம். ஏன்னா இவருடைய செல்வாக்கு அங்கே வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போகிறப்ப ஒரு வேலையை அவர் அப்படியே விட்டுருந்தா பாண்டிச்சேரியில் அவர் சிஎம் ஆயிருப்பார்.